ரிதன்யாவோட அப்பா பேசுகிறேங்க. ஏப்ரல் 10-11ங்க. கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவியோட மகனுங்க. லோட்டஸ் மஹால் திருமண மண்டபத்தில் திருமணம் பண்ணோம். எல்லாம் பேசி, அந்த வீட்டிலேருந்தும் பேசி, நம்ம வீட்லேயும் பேசி எல்லாம் விசாரித்து தான் பண்ணோம். நல்ல ஃபேமிலி, பாரம்பரியமான ஃபேமிலி, நல்ல ஆளுங்கன்னு சொன்னாங்க. திருமணமெல்லாம் நல்லபடியாக பண்ணுங்க. சொத்து வந்து என்ன போடுவீங்க என்னென்னு அவங்க சார்பாக வந்த புரோக்கர் நம்மகிட்ட கேட்டார். நாங்கள் பிள்ளைக்கு என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோங்க அப்படின்னு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்தது. நாங்களும் வந்து 100-150 பவுன் வந்து முதலே போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். அவங்க கார் மட்டும் இந்த கார் தான் வேணாங்க, அந்த கார் வாங்கி கொடுத்துட்டோம். 70 லட்ச ரூபா சம்திங் உள்ள கார் வாங்கி கொடுத்துட்டோம். கல்யாணமெல்லாம் முடிஞ்சவங்க ஒரு 15 நாள்லேருந்தே பிள்ளை வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. புள்ள வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சொல்கிறப்ப நான் என்னன்ட்டேன்னா, தங்க ஃபஸ்ட்டு 15 நாள்லேயே என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், நீ கொஞ்சம் எதாக இருந்தாலும் ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, மறுபடி எதாவது மேஜராக எதாவது பிரச்சனை ஒன்றானா சொல்லு, நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அதை நான் சொன்னது அந்த புள்ள வந்து என்னென்னா முழுசாக வேத வாக்கு எடுத்து சரி நான் முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்பேன்னு நம்மகிட்ட லாஸ்ட் கிடத்த வரைக்கும் எதையுமே சொல்லிங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் ஒரு 20 நாள் ஆகிற போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகி நைட்டில் வந்து சம்மந்தியை கூப்பிட்டு எனக்கு புள்ள வீட்டுக்கு வரேங்கிறா அப்படின்னு நைட்டு ஒரு 1 மணிக்கு கூப்பிட்டாருங்க. போனோம். அப்புறம் என்னன்னு கேட்டால் அவங்க சைட்லேருந்து எங்கள் சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எதாவது பிரச்சனைனா பிள்ளை சொல்ல சொன்னாங்க. புள்ள வந்து அவங்க முன்னாடி எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் நானே புரிஞ்சுக்கிட்டு சரி நான் கூட்டிகிட்டு போகிறேங்க, எதாக இருந்தாலும் பேசிக்கலாங்க அப்படின்ட்டு நான் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அதாவது இது கல்யாணம் நடந்த 20 நாளுக்குள்ளேயே நடந்த சம்பவம். வந்த பிள்ளை இங்கே ஒரு 20 நாள் பக்கம் இருந்தாலுங்க. 20 நாள் கழித்து சம்மந்தியே ஃபோன் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு வந்தாங்க. வந்துட்டு சம்மந்தி அது என்ன நடந்தாலும் சரிங்க, எங்கள் சைடு உங்கள் சைடுன்னு இல்லை, எந்த தவறாக இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. நான் இருந்துட்டு புள்ள மேலே ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, சம்மந்திக்குள்ளே அதுவும் வேண்டியதில்லை, புள்ள மேலே ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் புத்திமதி சொல்லி விட்றேன், புள்ள மேலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னாரு. சரிண்ணா அவனு ஏன்னா அவங்களே வந்து 3 பேர் வந்து நேரடியாக மன்னிப்பு கேட்குற போது சரி ரைட்டுன்னு ஒன்று பேசிவிட்டு சரி 2 நாள் அனுப்பிச்சி விட்றேன்ட்டு அப்புறம் 2 நாள் கழித்து நான் அனுப்பிச்சி விட்டேங்க. போய் மடியும் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் தான் நல்லா இருந்திருக்கேன். மடியும் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் எங்கே நகை கம்மியாக தான் கொண்டு வந்துருக்குறேன், நகை பூரா தங்கம்மா, ஒரிஜினல் தங்கம்மா, இந்த மாதிரி நகையெல்லாம் வந்து நான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது, நீயாவே அப்பா கிட்ட கேட்டு நகையெல்லாம் என்ன எங்கே எட்டு வருவானு, எங்கள் வழக்கத்துலலாம் வந்து நகையெல்லாம் முந்தின நாள் கல்யாணத்துக்கு முந்தின நாளே நைட்டு கும்பிட்டாரில் காமிச்சிருவாங்க, இவ்வளோ பவுன் இருக்குது இத்தனை நகை இருக்குன்னு. நீங்கள் அதெல்லாம் காமிக்கல, இதெல்லாம் எனக்கு வந்து நீ இதெல்லாம் நீயே கேட்குற மாதிரி கேட்டு சொல்லிடுவோன்னு, நான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றொன்னாங்க. அவங்க சைடில் மாமியார் ஒரு பக்கம், மாமனார் ஒரு பக்கம். பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பிள்ளை வந்து ரொம்ப துன்புறுத்திக்கிறாரு. நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்தியிருக்கா அப்படிங்க. அது வந்து அதெல்லாம் ஏன்னா அப்பா அம்மா கிட்டதையோ இல்லை ஊர் உலகத்தையோ சொல்கிற அளவுக்கு இல்லை, சொல்கிற மாதிரி விஷயம் வந்து புள்ள சொல்லியிருப்பா. புள்ள வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காளுங்க, எல்லா டேலண்ட் இருக்குது. ஒரு தொழிலை வந்து 1 வருஷமாக சொந்தமாக செஞ்சுட்டு இருந்தவங்களுங்க, 10-30 பேர் அவங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட புள்ள வந்து இந்த பிரச்சனையை கூட ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. என்னென்னா சொல்ல முடியிற விஷயத்த அப்பா அம்மாட்ட சொல்ல முடியும், வேறு சொல்ல முடியாத விஷயத்தை எப்படி சொல்லாங்க. அவளும் முடிஞ்ச வரைக்கும் சரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கட்டத்தில் வந்து சொல்லலை. அப்புறம் கடைசியாக இப்போ இறக்குறக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வந்து என்னார், மாமா ஒரு 2 நாளைக்கு இங்கே இருக்கிறவங்களாலும் கொண்டு வந்து விட்டு வரேன்னாங்க. சரி பரவாயில்ல கொண்டு வந்து விடுங்கன்னு நைட்டு அவர் ஷார்ட் போட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் வந்தாருங்க, ஷார்ட் போட்டு போயிட்டார். அந்த அன்னைக்கு சாயங்காலம் தான் நான் பொண்ணுக்கிட்ட கேட்குறேங்க, ஏஞ்சாமி மூஞ்சியெல்லாம் சோர்ந்து கிடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். அப்போ பிள்ளை என்னங்கிறேன்னா, அப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க தீர்க்க முடியாத பிரச்சனை எதில் பேசி தீர்த்துக்கலான்னு, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், அப்படி முடியலைன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறேன். நான் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா, தங்க சரி பிரச்சனை என்னன்னு எங்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ 15 நாளைக்கு இங்கே ஏறு, 15 நாள் கழித்து போய்க்கலாம், 15 நாள் கழித்து உனக்கு போகலான்னு தோணுச்சுன்னா பிரச்சனையை எங்கிட்ட சொல்லு, இல்லைன்னா அதுவும் வேண்டாம் இங்கே இருந்துக்கங்கிறேங்க. சரிங்கப்பான்ட்டு அப்புறம் 3 நாள் கழித்து அவங்க வரேன்னு சொன்னாங்க, நாளைக்கு வருவாங்கப்போ, வந்தால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாளுங்க. நீ ஃபோன் எடுக்க வேண்டாம், நான் பேசிக்கிறேன், 15 நாள் கழிச்சு தான் புள்ள வருவான்னு பேசிக்கிறேன் அப்படிங்கிறேங்க. சரின்னு இந்த சம்மெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த கேப்பில் நான் எங்கிட்ட வந்து புதன்கிழமைக்கு பேசுகிற ஆளுங்க. வியாழக்கிழமை காலையில் இதே மாதிரி மடியும் நானும் பொண்ணு வெளியில் போயிட்டேன். சம்மந்தி, மருமகன், அவன் மாமியார் 3 பேரும் வந்து வீட்டில் வந்து சம்மந்தி என்ன நடந்தாலும் சரி மன்னிச்சுங்க, எங்களை மன்னிச்சிருங்க, பிள்ளை வந்து சாயங்காலம் அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கும் வந்து வீட்டில் என்னென்னுக்கு அப்படி நீங்கள் என்ன தான் அப்பா மகனாக இருந்தால் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு,
அப்பா அம்மானா திட்டுறக்கு அடிக்கிற கூட உரிமை இருக்குது. அதை நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ள வச்சு பண்ணுங்கள், புள்ள முன்னாடி வச்சு பண்ணால் பிள்ளைக்கும் சங்கட்டா உங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னால் சரிங்க சம்மந்தி இருந்தாலும் சாயங்காலம் பேசிட்டு அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வந்து எதாக இருந்தாலும் 5 நாள் கழித்து பேசிக்கலாங்கிற முடிவோடு இருந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரனாலுங்க கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டேன். 12:05க்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் ஒரு 3/4 மணி நேரத்தில் வரேன்னு சொல்கிறானுங்க. எங்கள் ரிலேஷன் அதே கோயிலில் இருந்திருக்காரு. 11:30 மணிக்கு சாமி கும்பிட்டது பிரசாதம் வாங்கிட்டு வண்டி ஏறின வரைக்கும் எல்லாமே அவர் சொல்கிறாரு. புள்ள வந்து வர்றாளுங்க, நான் அவளை கிராஸ் பண்ணி தான் போகிறேன். அது வரைக்கும் நானும் அங்கே அன்னதான கூடத்தில் இருந்தேன், எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேங்கிறாளுங்க. அந்த 11:30 மணிக்கு மேலே அந்த 12:30க்குள்ளே அந்த 1 மணி நேரத்தில் என்ன சம்பவம் நடந்துங்கிறத இப்போ கேள்விக்குறியாக்குது. என்னோட புள்ள வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணம் இதில். இடையில ஒரு பாயிண்ட் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் என்ன போட்டிருக்கானா, மாப்பிள்ளை வந்து ஃபோன் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் நீ அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிரட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாடி. அந்த அன்னதானத்துக்கு கொடுத்துக்கு அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டு எங்களுக்கு அன்னதானம் வாங்கினதுக்கப்புறம் நடந்த சம்பவம். அப்போ என்ன புள்ள என்ன முடிச்சுப்பான்னு இது என்னுடைய அனுமானம். புள்ள வந்து என்ன முடிவுன்ட்டேன்னா, நீ என்ன வந்து சூசைட் பண்ணி என்ற பேரையும் என்ற குடும்பத்து பேரையும் இது பண்ணுறது நான் முந்திக்கிறேன்னு நினச்சிட்டு இவ பண்ணிட்டாங்கிறது என்னுடைய அபிப்பிராயங்க. ஆனால் இங்கே வரணும், வீட்டுக்கு வரணும், இங்கேயே இருக்கணுங்கிறதுல அவள் தெளிவாக இருந்திருக்கிறான். அந்த 1 மணி நேரத்தில் 11:30 மணிலேருந்து நடந்த 12 மணிக்குள்ள 12:30 நடந்த சம்பவம் தான் என்னோட புள்ள வாழ்க்கை வீணாக போனதுக்கு முதல் காரணங்க. அதே மாதிரி ரெக்கார்டு வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு அனுப்பிச்சப்போ நாங்கள் வந்து அங்கே போயிட்டுருக்குறோம். வேற ஒருத்தர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி பொண்ணு இந்த மாதிரி காருக்கு இருக்கான்னு சொன்னால் நாங்கள் போகிறோம், ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிறக்குள்ள உசுர் போயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்தோடனே என்ற செல்லையும் வாங்கிட்டாங்க, பொண்ணு செல்லையும் வாங்கிட்டாங்க ஸ்டேஷனில். நைட் 8:30 மணிக்கு தான் வந்து செல்லை கொடுக்குறாங்க. அப்போ தான் நான் வந்து பார்க்குறவ தான் பார்த்தீங்கன்னா இத்தனை மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஆடியோ மெசேஜ் 12:23க்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதெல்லாம் கேட்டு போட்டு தான் மறுபடியும் நாங்கள் போய் டிஎஸ்பி கிட்ட இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்கோம், எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு ஆடியோ விசாரணை பண்ணுறேன்னாங்க. ஆடியோ விசாரணை பண்ணாங்க. முதல்ல வந்து பொண்ணை சவக்கடைகள்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல தான் அவங்க குறிக்கோளாக இருந்தாங்களே வழியா எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறதுல அவங்க தெளிவாக இல்லை. சரி பரவாயில்ல பிள்ளையே போயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் வந்து பொண்ணு எட்டு வந்து பண்ணிட்டா. டிஎஸ்பி சார் வந்து அடுத்த நாள் அவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இது வந்து சட்டப்படி அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா சமூக சேவக அமைப்பும் சேர்ந்து மிகப்பெரிய தர்ணா பண்ணலாங்கிற முடிவில் இருக்கிறாங்க. அதான் எங்களுக்கு வந்து நாளை கடத்துறதுலையும் எங்களை வந்து அலக்களிக்கிறதுலையுமே எங்களை காக்க வைக்கிறதுலையும் தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த 3 நாள் சம்பவத்தில் வந்து எங்களை அலக்களிக்கிறதுலையுமே காக்க வைக்கலையும் தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க. இப்போ இந்நேரம் வந்து அவங்க வந்து எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்கோன்னு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோன்னு எதுவுமே எங்கள் கையில் கொடுக்கல. கட்சி அழுத்த கம்பல்சரி இருக்குது. அது ஊரே தெரியுது, ஊருக்கே தெரியுது. காங்கிரஸில் ஒரு முக்கிய பிரமுகராக இருக்காருங்க. காங்கிரஸ் மூலியமாக சொல்லி சிஎம் ஆஃபீஸில் சொல்லி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஆமாம் காங்கிரஸ் பொறுப்பில் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து அங்கேருந்து கூப்பிட்டு அழுத்தம் கொடுத்து கேஸை வந்து பெண்டிங் வைங்க, இல்லை தள்ளி போடுங்க, இல்லை மெதுவாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்கிற மாதிரி சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. அது கண்கூட நாங்கள் சொல்ல, ஊரே சொல்லுது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற ஆளுகளே சொல்கிறாங்க ப்ரெஷர் எங்களுக்கு தாங்க முடியலைங்க. மினிஸ்டர்கிட்டருந்து கூப்பிட்றாங்க, மேயர்கிட்டருந்து கூப்பிட்றாங்க, அங்கேருந்து கூப்பிட்றாங்க, இங்கேருந்து கூப்பிட்றாங்க, எதுக்காக இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற ஆளுகளே சொல்கிறாங்க. அதனால் வந்து என்னுடைய பொண்ணுடைய இறப்புக்கு தகுந்த தீர்வு கிடைக்கணுங்க. தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். அது எதிர்கட்சி தலைவர்கிட்ட என்னுடைய பொண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் கொடுத்துருக்குறேங்க. அவரும் நான் சரி பார்க்குறேன், சட்டப்படி என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவரை பார்த்து நல்லபடியாக கொடுத்துட்டு தான் வந்துக்கிறேங்க. எனக்கு இங்கே இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர் ஆடியோவாகட்டுங்க, இவங்கெல்லாம் எனக்கு நல்லபடியாக ஒத்துழைச்சு, அதான் நான் என்ன எனக்கு சாதகமானு சொல்லிங்க. பொண்ணுடைய இறப்புக்கு காரணம் இந்த வரதட்சணை பிரச்சனைங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அதையே இவங்க தகுந்த ஆதாரத்தோட தகுந்த சட்டப்படி தகுந்த சட்ட பிரிவுகளோட போட்டு வழக்கை வந்து எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரே வேண்டுதல். அப்போ தான் என்னுடைய பிள்ளையினுடைய ஆத்ம சாந்தி அடையும். பணம் தானுங்க. அவங்க பணம் நகை
இந்த கான்செப்டை தவிர்த்து அவங்க வேறு எதுலேயுமே இல்லைங்க. பிள்ளையினுடைய கேரக்டரை தப்பு சொல்ல, பிள்ளையினுடைய வேலையில் குறை சொல்ல முடியல, பிள்ளை பற்றி எந்த வேலையிலையுமே அவங்க குறை சொல்ல முடியல. பிள்ளைகிட்டேருந்து சொத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரே கான்செப்டை வச்சு தான் மாற்றி மாற்றி டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மையாலுமே நடந்த சம்பவம். அதாவது என் பொண்ணு செஞ்ச தவிர உலகத்தில் எந்த பொண்ணு தயவு செய்து செஞ்சிடக்கூடாது. வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அப்பா அம்மா வந்து உங்களை 25 வருஷம் 27 வயசை காப்பாற்றினவங்க சாக வரைக்கும் காப்பாற்றாம விட மாட்டாங்க. அதனால் மாற்று வாழ்க்கை அமைக்கலைங்கிறது அவங்கவுங்க மனநிலை பொறுத்து. என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி இறந்துட்டா, அதில் எனக்கு பெருமையாக இருக்குது. பொண்ணை இழந்தா கூட அதே மாதிரி எல்லா பொண்ணும் இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனால் வாழ்கிறதுக்கு வழி இருக்குது, வாழலாம். அது இறந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றித்தான் இந்த உலகத்தொட்டு போகணுங்கிறது முடிவு எடுக்கிறது தவறான முடிவு. அதுக்கு தயவு செய்து யாரும் அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துடாதீங்க. அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசுங்க. அப்படி அப்பா அம்மா ஒத்துழைக்கலினாலும் புருஷன் வீட்டில் வேணான்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து வீட்டிலேயே இருங்க. அது கூட தப்பு இல்லை. அப்பா அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு கூட இருங்க. தயவு செய்து வந்து உயிரை மாச்சிக்காதீங்க. இது வந்து நான் உலகம் முழுக்க இருக்கிற என்னுடைய சகோதரிகளை நினச்சி, என்னுடைய குழந்தைய நினச்சி நான் இந்த வந்து என்னுடைய கருத்தை என்ன மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நேற்றைய முன்தினம் மரணமடைந்த ரிதன்யாவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த துயர சம்பவத்திற்கு குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சம்பவத்தில் உடனடியாக கவின்குமாருடைய தாயாரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு முன்வைக்கிறோம். ஏற்கனவே கணவர் கவின்குமாரும் அவர் ஈஸ்வரமூர்த்தியும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது பெரும்பாலான குற்றங்கள் சித்ராதேவியும் சேர்ந்துதான் செய்திருக்கிறாங்க. ஆகவே மாமியாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இது போன்ற வரதட்சணை திருமணங்களை கண்காணிக்க வேண்டும். வரதட்சணை ஒரு சமூக குற்றம் என்கிற சமூக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்த வேண்டும். அரசு விளம்பரங்களை செய்ய வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை வரதட்சணை புகார்கள் வருகிற போது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாதர் சங்கத்தின் சார்பாக முன்வைக்கிறோம். தொடர்ச்சியாக இப்பெல்லாம் வந்து சமூகத்தில் வரதட்சணை என்பது எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு குற்றம் என்கிற மனப்பான்மை சாதாரணமான ஏழை குடும்பங்களில் கூட வராத பட்சத்தில் இப்படி கோடிக்கணக்காக வரதட்சணை கொடுப்பது, நகைகள் கொடுப்பது என்பது சமூகத்தில் இயல்பான ஒரு விஷயமாக மாறி வருவது என்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. பெண்களுடைய வாழ்க்கை இதனால் சீரழிந்து இப்படியான முடிவுக்கு உயிரே போகக்கூடிய அளவுக்கு, உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த வரதட்சணை குற்றங்கள் என்பதை வந்து காவல் நிலையத்துக்கு வந்துச்சா உடனடியாக வந்து கைது பண்ணி புகார் அளிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது. இந்த மாதிரி புகார் அளிக்க போகிறவங்களுக்கு கூட வந்து இதெல்லாம் சமூகத்தில் சாதாரணமான விஷயம். வரதட்சணை கொடுக்கறது என்பது சாதாரண குடும்பங்களில் கூட 10 பவுன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம பேசிக்கிற பொருளாக மாறி போச்சு. இது குற்றம் அப்படிங்கிற மனோநிலையே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறத வந்து வருத்தத்தோடு பார்க்க வேண்டியது இருக்கு. உடனடியாக வரதட்சணை கொலை இந்த மாதிரியான குற்றங்கள் சம்பந்தமாக புகார் வருகிற போது நடவடிக்கை, அதே போல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். பொதுவாக இப்படியாக வரதட்சணை குற்றங்கள் வழக்குகளில் தண்டிக்கக்கூடிய குற்றவாளிகள் தண்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. சதவீதம் என்பது, தண்டனை சதவீதம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. ஆகவே வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை இப்படியான குற்றங்கள் வருகிற போது தகுந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய, தண்டனை வாங்கி தரக்கூடிய பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதை முன்வைக்கிறோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் பேச இருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் வரதட்சணை கொடுமைகளுக்கு எதிராக, வரதட்சணை சாவுகளுக்கு எதிராக, வரதட்சணைக்கு எதிராக ஜனநாயக மாதர் சங்கம் போராட்டத்தை தொடரும். அதே போல எங்களுடைய பிரச்சாரங்களையும் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம்.